உங்க வாழ்க்கையிலே வருகிற பெரிய தடைக்கற்கள் என்ன தடைக்கற்கள் அப்படின்னா, நீ இன்னைக்கு வந்து ஒரு 3 நாள் இப்போ வந்து வருகிற வாரத்தில் நமக்கு வந்து 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் இருக்குது. அப்போ உங்க மனசுல வந்து முழங்கால் யுத்த ஜெபத்திற்காக நீங்க வாஞ்சையா இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த ஜெபத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க எப்போ அப்படி யோசிக்கிறீங்களோ அப்பவே என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு தடை வந்துடும். சரி வேண்டாம், இந்த மாதிரி தடை, அந்த பிரச்சனை, இந்த கல்யாணம், அந்த கல்யாணம். ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இதுதான் பெரிய சவால். ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பொருத்தனையை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அதுல என்ன பண்ணணும்னா கடைசி வரையிலும் அதை ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், அதுல பெரிய அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. சிலருக்கு எல்லாமே பக்குவமா வச்சு கொடுக்கணும், பக்குவமா பண்ணி கொடுக்கணும், சுற்றி இருக்கிற எல்லாமே சரியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து எல்லாம் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களுடைய கேரக்டர் அப்படிதான். ஏன்டா இன்னைக்கு வந்து இது பண்ணலையா அப்படின்னு கேட்டா உடனே அவன் ஒரு காரணம் சொல்லுவான் பாருங்களேன். எனக்கு அதான் இன்னைக்கு என்னடா இன்னைக்கு எழுதவே இல்லை அப்படின்னு கேட்டா நிப்பு சரியில்லைமா. என்ன சரியில்லையாமா? நிப்பு சரியில்லையாமா, பெண்ணுடைய நிப்பு சரியில்லையாமா. சரிங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு